தருகிறதா? ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய். இந்த கோயில் வந்து கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் இடையில் 7வது கிலோமீட்டரில் மருத்துவமனை அருகில் இருக்குது. இந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டது வந்து ஸ்ரீ சீரடி சாய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிற அமைப்பிலிருந்து இந்த கோயில் நிர்மாணிக்கிறோம். கோயில் வேலை ஆரம்பிச்சது வந்து 2009 வேலை ஆரம்பித்து 4/4/2014 அன்னைக்கு கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடத்திட்டோம். 2012 கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம். இந்த கோயிலில் வந்து டெய்லி 4 ஆரத்தி நடக்குது, கூட்டு பிரார்த்தனை நடக்குது, கூட்டு திருவிழா நடக்குது, பௌர்ணமி தோறும் பௌர்ணமி பூஜை நடக்குது. இந்த கோயிலை தற்சமயம் வந்து கோயில் உள்ள நிர்வாகங்கள், கோயில் உள்ள நடைமுறை வேலைகளை ஸ்ரீ சாய் சேவா சங்கம்னு ஒரு அமைப்பு பொற்றியில் இருக்குது. அதனுடைய தலைவராக திரு பொன்னம்பலம் சார் ஐயா அவர்களும் கணேசன் ஐயா அவர்களும் இருக்கிறாங்க. அது மூலம் மட்டும்தான் இந்த கோயில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கோயிலில் என்னென்ன நடக்குங்கிற நிகழ்வுகளை இப்போ பொன்னம்பலம் ஐயா சொல்லுவாங்க கேட்டேன். இந்த தென்னிந்தியாவிலேயே உள்ள சாய் ஆலயங்களை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆனந்த ஆலயம், அதாவது பொத்தியடியில் இருக்கக்கூடிய இந்த ஆனந்த ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயம். கழிஞ்ச 4 வருஷத்தில் கணிசமான அளவுக்கு பக்தர்கள் மத்தியில் இது பரவலாக போயிடுச்சு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவுக்குள்ள நாள் என்கிறதுனால ஏராளமான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் 2000-3000 பக்தர்கள் வராங்க. அப்புறம் நாளுன்னு பார்க்கும்போது 10,000க்கு மேலே வராங்க. இங்கே வந்து காலையில் வந்து இந்த பஜனை அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு அப்புறம் கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து மதியம், சாயங்காலம், அப்புறம் இரவு, அப்படி 3 நேரம் இந்த கூட்டு பிரார்த்தனை நடக்குது. இந்த கூட்டு பிரார்த்தனையில் பக்தர்களுடைய குறைகள், வேண்டுதலெல்லாம் கூட்டு பிரார்த்தனையில் எல்லாரும் வேண்டி, ஒரு பக்தருடைய குறையை நீக்குவதற்கு எல்லா பக்தர்களும் சேர்ந்து வேண்டி பாபாட்ட கேட்குறாங்க. அதனால் நிறைய அற்புதங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கு இதாகுது, திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆகுது, வேலை கிடைக்காதவருக்கு வேலை கிடைக்குது, மாறுதலுக்காண்டி விண்ணப்பித்தவங்களுக்கு மாறுதல் கிடைக்குது, நோய் விட்டவர்கள் நிறைய பேர் குணமடைகிறார். இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு அற்புதம் வந்து அந்த பக்தர்கள் வந்து அனுபவித்த அந்த அற்புதங்களை எங்கிட்ட சொல்லவும் நாங்கள் மற்ற பக்தர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை உள்ளது. இந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து பாபா கோயிலில் ஒரு முக்கிய அம்சம் என்றாலும் ஆனந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இதுதான் ஒரு முன்னோடின்னு சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனைங்க நடந்துகிட்டு இருக்கு. இது போக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் பஜனைலாம் நடக்கும். தினசரி காலையில் 6:30 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிக்கும். மதியம் ஆரத்தி, சாயங்காலம் ஆரத்தி, இரவு ஆரத்தி, அப்படி 4 நேரம் ஆரம்பிக்கும். தினசரி பூஜையெல்லாம் உண்டு. தினசரி பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விசேஷம் என்னென்னா, இது வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது. கன்னியாகுமரி வந்து ஒரு சர்வதேச பில்கிரிமேஜ் சென்டர், யாத்திரிகளுடைய மையங்கிறதுனால அனைத்து இந்தியாவிலிருந்தும் வரக்கூடியவங்கள்லாம் கன்னியாகுமரியில் என்னென்ன பார்க்கணுமோ அதோட இந்த ஆனந்த ஆலயத்தையும் பார்க்கணுங்கிற பட்டியலில் ஒன்று உருவாகி போயிட்டு, இதில் ஆனந்த ஆலயம் அந்த பட்டியலில் இருக்குது. அதனால் அவங்க தினசரி வந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் ஈவன் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களும் நிறைய பேர் வராங்க. அப்படி இந்த ஆனந்த ஆலயம் ரொம்ப குறுகிய காலத்தில் பக்தர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பு, ஆதரவை பெற்று ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இது போக வருஷத்தில் 4 நிகழ்ச்சிகள் நாங்கள் பெரிய அளவில் நடத்துகிறோம். ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவாக நடத்துகிறோம்.
அன்னைக்கு பஜனை அபிஷேகம் எல்லாம் சிறப்பு பஜனை அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த வரக்கூடிய ஜூலை மாதம் வந்து பௌர்ணமி, அதாவது குரு பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது இப்போ ராமநவமி கொண்டாடுறோம். இதை விட ரொம்ப முக்கியமானது அக்டோபர் 15ஆம் தேதி அந்த பாபா வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச நாள். அன்னைக்கு இந்த பாபாவுடைய சமாதிக்கு முன்னால், இங்கே இருக்கக்கூடிய பாபா சிலைக்கு முன்னால் ஒரு பாதம் பதிச்சிருக்காங்க. அந்த பாதத்தில் கரெக்டாக 12 மணிக்கு சூரிய ஒளி பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் இருக்குது. அது கண்கொள்ளா காட்சி. அது இப்போ ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப பிரபலம் ஆகி அன்னைக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆட்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு வராங்க. பாபாவே நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணது மாதிரி அந்த ஒளி நம்மளையெல்லாம் ஆகர்ஷண ஒரு சக்தி கொண்டதாக இருக்குது. அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த ராமநவமி கொண்டாடுவோம். ராமநவமிங்கிறது வந்து பாபாவை வந்து ஒரு சென்ஸ், அதாவது முஸ்லீம்கள் இஸ்லாமியர்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு, இந்துக்கள்னு சொல்லக்கூடிய உண்டு. ஆனால் அவர் வந்து எந்தவித மத மாச்சரியமும் இல்லாமல் இந்து பண்டிகைகளையும் இஸ்லாமிய பண்டிகைகளையும் சேர்த்து கொண்டாடக்கூடிய ஒரு உணர்வு பெற்றவராக இருந்தார். இப்போ சமய ஒற்றுமைக்கு அது ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். ராமநவமி ரொம்ப சிறப்பாக அங்கே நாங்கள் கொண்டாடுறோம். இப்படி ஒரு வருஷத்தில் 4 பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம். இந்த 4 ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேர் வராங்க. இந்த 15,000 பேருக்கும் 3 நேரம் உணவு அளிக்கணும். காலையில் 6 மணிக்கு திறக்கிற கிச்சன் ராத்திரி 9 மணி வரை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். வர நேரமெல்லாம் உணவு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 4 நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தினசரி நான் சொன்னேன், ஆரத்தியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பக்தர்கள் மத்தியில் பாபா வந்து ஒரு முக்கியமான கடவுளாக ஆயிட்டாருங்கிறது வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. நான் வந்து தற்செயலாக அந்த கோயில் திறந்த 4 வருஷம், கோயில் திறந்த ஒரு 3ஆவது நாளோ பத்திரிகையில் பார்த்து தான் வந்தேன். வந்து என்னமோ பாபா என்னை ஈர்த்துக்கிட்டாரு. நான் இங்கே ஒரு நிரந்தர பக்தர் மாதிரி ஆகி அந்த சேவையில் முழு அளவில் ஈடுபட்டுருக்கேன். என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. வந்து இன்னும் பக்கத்தில் இருக்காங்களே, இவங்கெல்லாம் இந்த சேவா தொண்டர்கள் தான். அதனால் ரொம்ப இவங்களுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கு? நிச்சயமாக எனக்கு எல்லா நான் இங்கே வரும்பொழுது ஒரு மன அமைதியற்ற நிலையில் வந்தேன். என் மன சுக்கு நூறாக உடஞ்சிரும் போல இருந்த ஒரு சூழ்நிலை. நான் இங்கே வந்த பிறகு முழு அளவில் நிறைவு பெற்றிருக்கேன். மன தைரியம் எனக்கு வந்துடுச்சு. பொறுமை நம்பிக்கையில் நான் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கேன். அது என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாயிட்டு நான் இப்போ நிறைவோடு இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்நோக்கலாம், பாபாவை நினச்சிட்டு எதிர்நோக்கலாம்ங்கிற ஒரு சக்தி என்னுள் பிறந்துட்டுன்னு சொன்னால் விசேஷம் ஆகாது. நீங்கள் எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆமாம், 3 வருஷ அபிஷேகம் அப்படின்றது நம்ம இங்கே வந்து பார்த்தாச்சு. எனக்கு உண்மையாகவே சொல்ல போனோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி பொத்தையடி பாபா டெம்பிள் வந்ததுக்கப்புறம் பக்தர்களோட எண்ணிக்கை, பாபாவினுடைய பக்தர்களோட எண்ணிக்கை பெரிய அளவில் உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம இங்கே வாலண்டியர் சர்வீஸில் நிற்கிறனால பக்தர்கள் நிறைய பேர் அவங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நிறைவேறினதை வந்து மனமுருகி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம பாபா கிட்ட இருக்குது அப்படின்றது தான் உங்களுடைய கருத்து. கண்டிப்பாக நம்மளை படைத்த இறைவனுக்காக ஒரு நாள் நம்ம ஒதுக்குறதுல தவறு இல்லை அப்படின்றதுனால நான் வந்து சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த வியாழக்கிழமை அப்படின்றது நமக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் இல்லாமல் முழுமையாக நம்ம இங்கே வந்து ஈடுபடுறோம். ஏதாவது ஒரு அதிசயம் அப்படின்றத விட வாழ்க்கையே எனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மனைவி அப்படின்ற வகையில் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சரிங்களா? ஓம் சார். நீங்கள் எத்தனை வருஷமா போயிட்டு? நான் 3 வருஷமாக வந்துட்டேன். 3 வருஷம் வந்துட்டேன். சரி, உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? எனக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்கு. பாபா வேலைக்கிழமானாலே பாபா மட்டும்தான் மைண்டில் இருக்கும், வேறு எதுவுமே நினைக்க மாட்டோம். அப்படியே கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே அந்த டைம் ஆனாலே எங்களுக்கு பாபா ஞாபகம் தான் எல்லாமே. அவர் நாமத்தை படிச்சுட்டு இருந்தாலும் வண்டி எடுத்தாலுமே எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தாலுமே பாபா நாமத்தை சொல்லி தான் நாங்கள் எல்லாமே ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வேலையெல்லாம் செய்யும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். மனசுக்கு
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு நாள் இங்கே வராட்டாலும் வேலைக்கிழமை வராட்டாலும் அதே ஞாபகமாக தான் நம்ம இங்கே அந்த டைமில் இந்த வேலை செய்வோமோ, எந்த டைமில் இந்த வேலை எந்த ஒரு நம்ம எல்லா மக்களுமே நல்லபடியாக கொண்டு போகணுன்னு தான் நினைப்போம். கண்டிப்பாக யாருமே நம்மள்கிட்ட கோவப்படாத அளவுக்கு நம்ம கொண்டு போகணுன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்படிதான். ஆமாம், எல்லாருமே வாலண்டியர் தான் எல்லாருமே. ஆனந்த ஆலயத்தில் நம்மளாவே வந்து நமக்கு பாபாவுக்கு வந்து ஆரத்தி நம்மளாவே நம்ம கைனாலே வந்து பாபாவுக்கு ஆரத்தி காட்டுறதா நம்மளோட பொற்றடி பாபா கோவிலில் உள்ள ஸ்பெஷல். அதுக்காக வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் கொடுக்காம மன நிம்மதியோட அவங்க வந்து இருந்து கிளம்பி போகிறாங்க. அதை வந்து அதனால தான் நீங்கள் வந்திருப்பீங்க, இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது நானும் அதே மாதிரி எல்லா மாதிரி தான் மனசு வேதனையோட சங்கடங்களோட தான் நம்ம பாபா இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்த பிறகு நிறைய இது பண்ணியிருக்கோம். நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் வந்து வெளியே சொல்லும்போது அவங்களும் இன்னொரு தடவை வரும்போது அவங்களுக்கு அது மாதிரி நடக்கும்போது அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி அது மாதிரி நிறைய வந்து இப்போ வந்து பொத்திரடி பாபா கோவில்னு சொன்னாலே வந்து அதிசயம் நிகழ்த்துற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு பிரபலம் ஆகிட்டு வர்றாங்க. அது வந்து நம்ம ஆரத்தி ஸ்பெஷல் இருந்தாலும் நம்ம கைனால நம்ம பாபாவை காட்டுறதுனால கொஞ்சம் கூட வந்து மக்கள் ரொம்ப வர்றாங்க. நான் 2013 வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் வேலண்டிஸாக ஒரு 3 மாதமாக தான் வந்துட்டுருக்கேன். மற்றபடி நானும் என் ஹஸ்பண்டும் வருவோம். ஆனால் இப்போ தான் இதில் சேர்ந்துருக்கேன். ரீசெண்டாக நானும் என் ஹஸ்பண்டும் தென்காசிக்கு போயிருந்தோம். அப்போது காரில் தான் போயிருந்தோம். அப்போது அந்த 4 டயரில் உள்ள வீலுமே ரொம்ப லூஸாக இருந்துருக்கு. அந்த டிரைவர் தான் ரொம்ப ஸ்பீடாக திருநெல்வேலி மெயின் ரோட்டில் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஆனால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகலை. மறுநாள் காரை வந்துட்டு நாங்கள் ஒரு இது பார்க்குறதுக்காக மெக்கானிக் ஷெட்டில் விட்டுருந்தோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த காரில் நீங்கள் எப்படி போயிட்டு உயிரோட வந்திருந்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்க்ரூ அவ்வளோவுமே கட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இதாக போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஆகிருக்கும் அப்படின்னு. நாங்கள் போகும் முன்னாடி நான் பூஜை ரூமில் பாபா கும்பிட்டு தான் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் கார் வாங்கியிருக்கோம், இப்படி வெளியே போகிறோம், பத்திரமா போயிட்டு சேஃபாக வரணும்னு. அது நான் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்துட்டு அவரை கும்பிட்டுட்டு அவங்கள நினச்சிட்டு போனனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன்னு நான் அதை மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆமாம், அதுவும் இல்லாமல் அது ரொம்ப விஷயம். அது நான் எந்த இடத்துக்கு போக முன்னாடியும் நாங்கள் அவங்கள தான் கொண்டுட்டு போவோம். அந்த கார்லேயுமே நாங்கள் பாபாவோட இதான் வச்சுருக்கோம். அது என்னோட ஹஸ்பண்டோட கடையும் டக்குன்னு போகக்கூடியதாக இருந்துச்சு. நான் உடனே இங்கே வந்து தான் அழுதேன். வீட்டில் வச்சும் பாபா முன்னாடி தான் அழுதேன். நீங்கள் தான் பார்க்கணும். நான் நினச்ச மாதிரியே 3ஆவது நாள் அந்த கடையும் எங்களை விட்டு போகாமல் கிடச்சிது. இது நான் சொல்ல விரும்பலை. எனக்கு இவங்க எல்லாமே சொல்லும்போது எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் சேட் ஆகும்போதும் பாபாவோட ஒரு வசனம் அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு என்னோட இதெல்லாம் இருந்திருக்கு. நான் நிறைய விஷயம் பாபா எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும், அந்த ஒரு வசனம் என்னோடய ஃபேவரட். நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ அவங்க இருக்கிறது நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காக தான். அதில் வந்துட்டு நமக்கு சந்தேகம் இல்லாமல் நம்ம அவரை கும்பிட்டா அந்த நம்பிக்கை பொறுமை அந்த ரெண்டையும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வேறு எந்த ஒரு பொருளையுமே பாபா கேட்கல. அதனால பாபாவை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆடம்பரமே இல்லாமல் எளிமையாக கும்பிடலாம். சாயி 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 கருணை கடலே சாயி 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 கருணை கடலே சாயி சாயி. அதாவது நாங்கள் வந்து கடந்த 3 வருடமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். அதாவது சாய்பாபாங்கிறவர் குரு வந்து கருணை மிக்கவர். அவர்கிட்ட என்ன வேண்டுனாலும் கிடைக்கும். எது தேவையோ அதை அறிஞ்சு நமக்கு தருவார். பொதுவாகவே வேண்டுதல் வீண் போகாது சாய்பாபாவிடம். அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். எனக்கு பொதுவாக வீடு இல்லாமல் இருந்தோம். எனக்கு வீடு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். அந்த நேரம் வீடு கிடச்சிது. நாங்கள் இந்த கோயிலில் வந்து பஜன் குரூப்பில் இருக்கிறோம். பஜன் குரூப்பை வழிநடத்தி செல்வது இந்த சார் தான். எங்களுக்கு எல்லாமே அவங்க தான் பாடல்களை எல்லாம் சொல்லி தந்து அந்த நம்ம என்ன கஷ்டங்களை வேண்டுறோமோ அந்த கஷ்டங்களை அப்படியே சொல்லி சாய்பாபாவிட்ட வேண்டுற மாதிரியே பாடல்களை ஏற்றி தருவாங்க. அப்படியே நாங்கள் அதை பாடி அதில் குறைகள்லாம் அவங்க தான் சீரமைச்சு நல்லா தருவாங்க. அப்படி நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் குரூப்பில் இவ்வளோ பேர் இருக்கோம். அப்படி நல்லபடியாக பஜன் நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் மதியம்
சாயந்தரம் 2 ஆரத்தி 4 ஆரத்திக்கு பஜனை இல்லை பண்ணுறோம். நீங்கள் வேலைக்கெல்லாம் மட்டும்தான் பஜனை பாடுவீங்களா இல்லை ஆமாம், வேளன் ஞாயிறு வேலை ஞாயிறு? இந்த 2 நாள்லையும் பஜனை பண்ணுறோம். பஜனை விசேஷ நாள்லையும் பஜனை பாடுவீங்க? விசேஷ எல்லாரும் நாள். உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் எங்களுக்கு பஜனை பாடு. புதன்கிழமை வந்துட்டாலே வேலன் வரணும்னு தான் வரணும்னு இருப்போமே தவிர சரி, எங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் நாங்கள் அதை விட்டுட்டு வந்துடுவோம். எங்கள் சேவை வந்து ஃபுல்லாக பஜன் சேவை சரி பஜனை சரி. அவருக்கு. பொதுவாக சாய்பாபாவிடம் வேண்டுதல் வீண் போகாதுங்கிறது 100க்கு 100 உண்மையான சம்பவம். அப்படி எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பக்தர்களுக்குமே வேண்டுதல் வீண் போகாமல் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நம்ம ரொம்ப அவர்கிட்ட சரணடையணும். அவரோட சரணடையும் போது அவர் எல்லாமே நமக்கு சாதகமாக செஞ்சு தருவார். சார் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கன்னியாகுமரி கோயிலுக்கு நான் வழக்கமாக போகக்கூடியவன். ஒரு நாள் எதர்ச்சியாக பஸ்ஸில் இருக்கிறதுல அந்த கோயிலை பார்த்தது 2013 முதல் அப்போ தான் நான் அந்த கோயிலுக்கு வந்தேன். அன்னைக்கு வந்தவன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கன்னியாகுமரி கோயிலுக்கு நான் அந்த பக்கமே போகலை, இங்கே தான் நான் வந்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னன்னா, எங்கோ சென்ற என்னை இங்கே இழைத்து சாயின்னு சொல்லி நான் அவரை பற்றி ஒரு கவிதையை அழைச்சிட்டேன். அவர் இந்த சிட்டுக்குருவி போல் அவருக்கு தேவையான ஆட்களை குருவி போல் அவர் கட்டி இழுப்பார் அந்த இதில், அந்த பாட்டு. அப்போ இறைவனிடம் கையேந்துங்கள்னா, அப்போ இறைவனிடம் 2 கையை ஏந்தும்போது இறைவன்கிட்ட இல்லை, யார்கிட்ட 2 கையை ஏந்தினாலும் நீ ஏதாவது கொடுக்கத்தான் செய்வீங்க, அப்படி தானே? அப்போ இறைவன்கிட்ட கையேந்தும் போது அவர் எப்போவுமே இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இது அவங்க ஒரு ஸ்பாட்டில் நம்ம கேட்டிருக்கோம். அந்த இது தான் நமக்கு வந்து இறைவன். பாபாவுக்கு இறைவன், பாபா வந்து நம்ம குரு, அவருடைய குரு வந்து இறைவன் தான். அவர் இறைவனை வந்து இறைவனை வந்து அவர் தலைவான் தான் கூப்பிட்டார். அப்போ அவருக்கு இறைவன் வந்து குருவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பாபா தான் நம்மளுடைய இறைவன். அதனால் பாட்டாட்டு குருவே சரணன்னு ஒரு பாட்டு எழுதி பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அந்த பாட்டு இன்றைக்கி வர அந்த கோயிலில் டெய்லி 3 நேரம் பாடுவாங்க. அதாவது அந்த பாட்டினுடைய உள்கருத்து என்னென்னா, அகந்தை ஆணவம் இதெல்லாம் ஒழியணும் நம்மள்கிட்ட. இது சொந்த பந்தம் எல்லாமே, இந்த சுற்றத்தார்கள் எல்லாமே நம்மளுடைய பாபானுடைய ஆட்கள். அப்படி அந்த இதுன்னு ஒன்று கொடுத்தோம். அப்போ இந்த கோயிலுக்கு முதல்ல வரக்கூடிய நேரத்தில் ஆனந்த ஆலயம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இங்கே வந்து நாங்கள் ஆனந்த நிலையை அடையோம். இந்த பஜனையில் நாங்கள் கிடைக்கப்பெற்றது ஆனந்த நிலையம். அப்படி நாங்கள் ஆனந்தம்னு சொல்லி ஆனந்த ஆலயம் மட்டும் இது மாறிடுச்சு. அதனால தான் அந்த கோயிலுக்கு ஆனந்த ஆலயம்னு அவங்க பேர் நேச்சராட்டே அது வந்துட்டு வரக்கூடிய ஆள். இந்த என்ட்ரன்ஸில் இதுக்குள்ளே ஏறினாக்கா அவங்க மனசில் இருக்க பாரங்கள் அத்தனையும் ஒரே நொடியில் தீந்துடும். அதுதான் இங்கே கிடைக்க பரவச நிலையில் இந்த பஜனையில் வந்து இருப்பாங்க. வேணால் நீங்களும் அதை வந்து அனுபவிச்சு பாருங்கள். அந்த பரவச நிலையை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 2வது என்னென்னா, ஆனந்த சாயின் அற்புதம் சொல்ல நம்மளால் முடியாது. ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் 10-15 அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த 3 வருஷத்தில் எனக்கு பேரப்பிள்ளை இல்லாதது எனக்கு பேரன் கிடச்சான். அது எனக்கு ஒரு பெரிய அற்புதம். இவங்களெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு அந்த என்னுடைய பர்த்டே, இந்த சொந்தக்காரங்களாட்டு இவங்கள தான் கூப்பிட்டு வச்சு அந்த பர்த்டே நான் கொண்டாடினேன். அவ்வளோ தூரத்துக்கு. அப்போ ஆனந்த சாயின் அற்புதத்தை சொல்லதுக்கு நம்மளால் முடியாது. அதுக்கு அரை யுகம் ஆனாலும் அந்த அங்கே வந்த பிறகு அவருடைய அற்புதங்களை சொல்லி முடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம சொல்லியாச்சுன்னாங்க 100கணக்கான 1000கணக்கான பிரச்சனைகள் இந்த புக்கில் எழுதி வைக்காங்க. இதெல்லாம் அற்புதமாட்டே நடக்கு. அப்போ ஆனந்த சாயின் அற்புதம் சொல்ல அரை யுகம் வேண்டுமே. அந்த அனந்தன் ஸ்ரீபத்மநாபன் இருக்கான்ல, அவன் தான் மீண்டும் பிறப்பான். கலியுகத்தில் கண்ணன் தான் வந்து மீண்டும் பிறக்குது. அந்த கண்ணன் வந்து மீண்டும் பிறந்து அடுத்த யுகத்தில் பாபாவினுடைய கதையை சொல்லுது அந்த கண்ணன் தான் சொல்லுவான். இதுதான் என்னுடைய இது. அந்த கண்ணன் வந்து நிச்சயமாக சொல்லுவான். கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட மீண்டும் கண்ணன் பிறப்பான். 100 வருஷத்துக்கு திகைப்போகுது பாபாவினுடைய இது. அப்போ 100 வருஷத்துக்கு, அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தாருன்னா இங்கே தர்மம் குலைஞ்சிருந்து பாரத பூமியில். அந்த தர்மத்தை நிலைநாட்ட தான் பாபா பிறந்தார். அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிஞ்சு நமக்கு சுதந்திரம் கிடச்சி இது பண்ணி மீண்டும் தர்மம் அழிஞ்சுன்னா பாபா திரும்ப வந்து பிறந்து, கண்ணன் வந்து திரும்ப பிறந்து பாபா மாதிரி அவதரித்து வருவார். இதுதான் நாட்டில் நடக்க போகக்கூடியது. நாட்டுக்கு நன்மையும் நடக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பாபாவினுடைய அதுக்கு வழிகாட்டுவாய் சாய் வழிகாட்டுவாய், அறியாத எளியோர்க்கு வழிகாட்டுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். அது கூடி சீக்கிரம் அந்த ரெக்கார்டு வெளியில் வரும், கேளுங்க, நல்லா இருக்கும். இன்றைக்கி உயிரோடு நின்றுட்டுருக்கேன்னா 2 வாட்டி மரணத்தோட பக்கத்தில் வாயில் போய்கிட்டு திரும்ப வந்திருக்கேன். ஒரு வாட்டி இங்கே வச்சு இசிஸில் வந்து 2 mm பிளாக்குன்ட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் கோயிலில் ஃபங்க்ஷன், எங்கேயும் போய் அட்மிட் ஒன்றும் ஆகலை. நைட் ஒரு 12 மணி பயங்கரமான நெஞ்சு வலி, நெஞ்சு யாரை போட்டு இடிக்க மாதிரி இடி. ஆட்டோமேட்டிக் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டேன். மருந்து வந்து வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தோரமலையில் உதி இருக்கு இல்லையா, அந்த உதியை தூக்கி போட்டு ராத்திரி 12 மணிக்கு பயங்கரமான
நான் அந்த பாபா வந்து அக்கினி அடிச்சிட்டு இருப்பார். அந்த அக்கினி வர சாம்பல் தான் ஒதிங்க. அந்த ஒதிய ராத்திரி 12 மணிக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியில் கடுங்காப்பியில் போட்டு குடிச்சு நைட் அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போனால் ஐசியூ உள்ள ஊற்றி வச்சுருவாங்க. ஆனால் நைட் ஒன்றும் போகல. அது முடிஞ்சு 2 நாள் கழிஞ்சு பிஆர்எஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு முந்தின நாள் இசிசியில் பார்க்கும்போது வந்து 2mm பிளாக்கு, ஒரு சுத்தமாக சிங்கிள் பிளாக் வரையும் கிடையாது. இசிசி எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டான். அவங்க கடைசி ஒரு சிங்கிள் டேப்லெட் வரைக்கும் வேணாம்னு சொல்லி வீட்டு அனுப்பிச்சிட்டான். அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து நைட் வந்து ஃபுட் பாய்சன் கிரியேட் ஆகி நைட் ஒரு 12 மணிக்கு அன்கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் போயாச்சு. அப்பவும் எங்கள் வீட்டம்மா என்ன பண்ணான்னு வேறு ஒன்றும் வச்சு இல்லை. இதே மாதிரி ஊதி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை வயலுத்தி ஊற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டா. அங்கே ஆஸ்பத்திரி போயிட்டு வரும்போது 2 நாள் கழிச்சு தான் ஐசியூலேருந்து வெளியே வரேன். ஆனால் எதுவும் எந்த சம்பவம் நடக்கலை. இதே மாதிரி எனக்கு எந்த டைமில் என்ன தேவையோ, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இந்த பிஸ்னஸுக்கு 5 லட்ச ரூபா வேணும்னா நீங்கள் எப்படி எத்தனை வருஷம் அந்த கோயில்? நான் இந்த கோயில் கட்டினால வந்துட்டு இருக்கேன். டெய்லி ரெகுலராக வந்து காலையில் மார்னிங் வந்துடுவேன். டெய்லி ரெகுலர் அதான் மழை பெய்தா எப்படி அடிக்குதோ காலை கரெக்டாக வந்துடும். டெய்லி அவரை பார்த்தா தான் ஒரு பலன் வந்து கொடுத்துருக்காரு. என்ன பலன் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ காப்பாற்றிருக்காரு. உங்கள் உயிரை எனக்கு இன்னைக்கு என்ன தேவைங்கிறத அவருக்கு தெரியும். அதை கரெக்டாக தந்துடுவார். ரெண்டாவது அந்த கோயில் வந்து சங்கல்ப பூஜைங்க ரொம்ப விசேஷம். இந்த விரதம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பௌர்ணமி சங்கல்ப பூஜையில் கலந்து அந்த சங்கல்ப பூஜையில் உள்ள மந்திரம் வந்து விசேஷமான மந்திரம். அந்த மந்திரத்தில் வந்து 58 அச்சாரம் வந்து ரொம்ப விசேஷமான அச்சாரம். அதை சொல்லி மந்திரம் அந்த பூஜை பண்ண வேண்டியது வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, அதுக்காண்டி பிளேட்டில் பிறக்கணும் இல்லை, அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எந்த பொட்டை காட்டுக்குள்ளே போயிட்டு நான் தண்ணி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு ஆள் தண்ணி வந்துருக்காரு. ஏன்னா என்னுடைய ஒர்க்கு நடு காட்டுக்குள்ளே நடக்கும், சாப்பாடு இருக்காது. அப்படிப்பட்ட இடங்களையும் பாபா என்ன தேவையோ இன்றைக்கும் தந்துட்டுருக்காரு, இது வரைக்கும் தந்துட்டுருக்காரு. ஓம் சாய்ராம். நான் இந்த கோயிலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு சொல்லும்போதே கஷ்டம்னு இல்லை, ஒரு ஆனந்தம்தான். நான் இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்ப நோய் சங்கடம் எல்லாத்தோடையும் வந்தேன். ஆனால் பாபாவோட அருளால் நான் அந்த வந்து இருந்த ஃபஸ்ட்டு நாள் அந்த பஜன் கேட்ட போதே நான் அந்த இடத்துல பாட மாட்டேனான்னு நினச்சேன். 5வது வாரம் நான் அந்த இடத்துல உட்காந்துட்டேன். அதுக்கடுத்தது 7வது வாரம் நான் ஷீரடிக்கு போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சி. அப்புறம் நான் தூக்கம் இல்லாமல் எனக்கு மெண்டலி வர டேப்லெட்டு கொடுத்தாங்க. ஆனால் பாபாக்க நடையில் என்னைக்கு நான் வந்தேன்னா அவருக்கு வெளிச்சம் எனக்கு மேலே பட்டுச்சு. அன்னையிலேருந்து எனக்கு நல்ல தூக்கம், ஒரு மன நிம்மதி, ஒரு பாரம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நான் இப்போ பாடுற பாட்டில் உதி என்னும் திருநீர் மருந்தாகுமே அப்படின்னு சொல்லி நான் அதை என்ன இந்த கோயிலில் எனக்கு அது ஒரு ஃபேமஸான பாட்டாயிருச்சு. அந்த பாட்டுனா அந்த கீதாம்மான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ குருநாதா சாயி குருநாதா, குருநாதா சாயி குருநாதா, சாய் ராமா ஷிரடீஸ்வரா, சாய் ராமா ஷிரடீஸ்வரா, குருநாதா சாயி குருநாதா, குருநாதா சாயி குருநாதா, உதி என்னும் திருநீர் மருந்தாகுமே, உதி என்னும் திருநீர் மருந்தாகுமே, சாயி ராமா சாயி ராமா, சாயி ராமா சாயி ராமா, சாயி ராமா சாயி ராமா, குருநாதா சாயி குருநாதா. இந்த உதியினால் எனக்கு என் பொண்ணு கல்யாண ஸ்டேஜ் வந்தால் அவளுக்கு நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணேன். திடீர்னு அவளுக்கு ஒரு வயிறு வலி வந்துட்டு ஒரு மாதத்தில். அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் அது அப்ரெண்டிஸ் இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த பாபாட்ட வந்து பாபா எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு நிறைய பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன். எனக்கு நாகசாயியாக இருந்து நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்னேன். 1 வாரம் மருந்து கொடுத்தேன். சரி மருந்து இருக்கட்டும்னு சொல்லி நான் என் பிள்ளைக்கு உதியத்தான் கொடுத்தேன். பாபா அதை வேரோட நீங்கள் அறுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அதை கொடுத்த நான் வியாழக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணேன். நான் புதன்கிழமையே போனேன். அன்னைக்கு நைட்டு நான் தூங்கி எழும்பும்போது என் பின்னாடி ஒரு பெரிய நாகர், நான் அது கண்கூடாக நான் பார்த்தது, பெரிய நாகர் எழும்பி வந்து என்னை தாண்டி போய் ஒரு கருத்த ஒரு உருவத்தை எடுத்து அப்படி பிடுங்கி எடுத்துகிட்டு போனது மாதிரி கண்டேன். கரெக்டாக காலையில் 5 மணி இருக்கும். அது எனக்கு இதாகிடுச்சு. அப்போ நான் அதை முடிச்சுட்டு என் வீட்டாள்கிட்டையும் சொல்லிவிட்டு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ரெடியாக்கி வச்சுட்டு கோயிலுக்கு போனேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன். பாபாவோட கும்பிட்டுட்டு நான் போனேன். அங்கே போனேன்னா டாக்டர் ஸ்கேன் எடுக்கவங்க கேட்டாங்க, நீ எதுக்குமா வந்த அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அப்போ அந்த ஸ்கேன் எடுக்கவங்களும் என் ஃப்ரெண்டு தான். அப்போ நான் அவள் கேட்டேன், என்ன ஆண்டி எனக்கு நீங்கள் அப்ரெண்டிஸ் இல்லையம்மா, அறிகுறியே கிடையாது அப்படின்னு.
அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டு இவ வந்து சொல்ல, அம்மா எனக்கு அப்பண்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னான். என்ன மக்களை நீ சொல்கிறேன் இல்லைம்மான்னு சொன்னான். அடுத்து நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் பயங்கர சந்தோஷத்தில் சிரித்தார். அது உங்களை ஆப்ரேஷன் பண்ண தேவையே இல்லை. நான் சொன்னேன், டாக்டர் நான் ஆப்ரேஷனை கணக்காக்கி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா ஆப்ரேஷனே தேவையில்லை. அது ரொம்ப அதிசயமாக இருக்குது, அந்த இருந்த இடமே தெரியலை. அப்போ நான் என்ன பாபாவுக்கோட உதியை நான் என் பிள்ளைக்கு கொடுத்ததுனால என் பிள்ளை நல்லா இருக்கா. அவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் வச்சுருக்கேன். பாபா ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய இருக்குது. நிறைய நான் ஒரு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு ஒரு ரூபா வேணும்னா கூட நான் எனக்கு ஒரு தாத்தாவாக நினைப்பேன். தாத்தா எனக்கு கிடையாது, நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிடுறேன். அதே இது எனக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். பாபா உங்களுக்கு வந்து எனக்கு தாத்தா மாதிரி. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. எனக்கு தாத்தா வந்து எங்கள் தாத்தா தான் என்ன வாழ வச்சாங்க, எங்கள் தாத்தா. அதே மாதிரி எனக்கு நான் இப்போ இருக்க தாத்தாவா நான் நினச்சி நான் கும்பிடுறேன். கண்டிப்பாக சாய். எனக்கு பாபான்னா எனக்கு உயிர். அவர் தான் எனக்கு எல்லாமே. என் மூச்சு காத்தே அவர் தான். அவர் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை. அவருக்கு வேண்டி நான் உயிரையும் கொடுப்பேன், எந்த நிமிஷமும் உயிரை கொடுப்பேன். அவ்வளோதான். என்னை காத்து வழி நடத்தேன் பாபா. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. பாபா பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 4 யுகம் இருக்குது. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஸோ கலியுகத்தோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்து முன்னாடி மாதிரி தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பகவானுக்காக நம்மளை வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. கலியுகத்தோட சிறப்பு என்னென்னா நாமத்தை சொன்னால் யாருனாலும் கடவுளை போய் அடையலாம். ஸோ கலியுகத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா குருவோட வழிபாடு. அதிலே ஒரு 6 மாதம்தான் ஆச்சு இந்த ஆலயத்துக்கு வந்து. என்னைக்கு வந்தனோ அன்னைக்கு வந்ததுலேருந்தே வியாழக்கிழமை என்னைக்கு வரும், என்னைக்கு பாபாவை பார்ப்போம். எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்கு. அப்போ எல்லாம் பாபாவை நினச்சி முன்னாடி போய் உட்கார்ந்து அந்த நாமத்தை சொல்லும்போது அந்த என்ன வெயிலை கண்டா பனித்தொழி விலகிறது மாதிரி அத்தனை துன்பமும் மாறி போகுது. ஸோ அமேசிங். அதை ஒவ்வொரு நிமிஷத்தில் அதை இது பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து தப்லிஸ்ட்டு தான். எங்களோட கனவே என்னென்னா எப்போவும் இறைவனை பாடிட்டுருக்கணும். கடைசி காலத்தில் சொல்லிகிட்டு இருப்போம், பிள்ளைகளோட விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு இறைவன்ட்டே போய் இது பண்ணிடணும், எப்போவுமே நாமத்தை பாடிட்டுருக்கணும். லீவ் ஆனதுனால தான், இன்னைக்கு ஸ்கூல் ஆனதுனால தான் பிள்ளைங்க வரல, அல்லது பிள்ளைங்களோட வருவோம். மகா பாடுவான், பையன் வாசிப்பான். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குடும்பமாக வந்து சாய்பாபாவுக்கு வந்து நற்பணி செய்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. பொட்டேடி பாபா கோயில் ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை வந்துடுவோம். அடுத்தது வந்து இந்த பாபாவினுடைய பெருமைகளை நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் நிறைய மாற்றங்கள், இதனே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டாலுமே நம்ம கூட இருந்து வழி நடத்தி நம்ம எல்லா இதுலேயுமே எந்த நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து கஷ்டம்னு நினச்சிட்டு அவர்கிட்ட வந்தாச்சுனாலே உடனே அதுக்கு ஒரு எல்லா கோயிலுக்கு வருவீங்க. விளக்கம் தோறும் மேக்ஸிமம் வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா சண்டே வரோம். ஆமாம் ஆமாம். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து குமாரகல் நூருல் இஸ்லாம் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருக்கிறேன். ஆமாம். எனக்கு இந்த இதில் கோயிலுக்கு வந்ததுலேருந்து வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இனி நிறைய நடத்தி தருவார் பாபா, அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? பார்த்தீங்க நானாப்பா 4 வருஷம். எனக்கு நிறைய அற்புதத்தை அவர் காட்டிட்டாருப்பா. சரி சரி. ஏதாவது ஒரு அற்புதம் இருக்கா உங்ககிட்ட? அற்புதம்னு என் குடும்பத்துக்கு காட்டுறேன். சொல்லுங்கள். எந்த அற்புதம்? ஆமாம், என் பேத்திக்கு ஒரு கால் ஆப்ரேஷன் நடந்தது. சரி. அது சென்னையில் கோடம்பாக்கம் ஆஸ்பத்திரியில் நடந்த ஆப்ரேஷன். சரி. அவரே ஒரு டாக்டராட்டு வந்து என் பேத்திக்கு யாருமே பண்ண முடியாதுன்னு சொன்ன ஆப்ரேஷனை என் ஷீரடிநாதன் வந்து டாக்டராக வந்து அந்த ஆப்ரேஷனை பண்ணி பணம் வேணுமான்னு கேட்டப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை, அவன் நல்லா நடப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா. அது பெரிய அற்புதம். இன்னைக்கு பிகாம் படிக்கா, அவளுக்கு 22 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கேரளாவில் அவள் ராணி மாதிரி இருக்காது. ரொம்ப அற்புதம்ப்பா. ரொம்ப. ஆமாம், எனக்கு 76 வயசாச்சு. சரி. 77 ஆக போகுது. என் சென்னையில் எங்கெல்லாம் என் சாய்நாதன் இருக்காரோ யார் மூலமாவது எனக்கு தெரிவிச்சிருவார். அந்த இடத்துக்கு நான் தனியாக போயிட்டு ஆமாம், ஷீரடிக்கு அவர் ஒரு பக்தர் மூலம் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டு போட்டு ஷீரடியை போய் கலக்கிட்டு 2 ட்ரிப்பு வந்தாச்சு. இனி அடுத்ததும் போகிறேன். இங்கேயும் அவருக்கு ரொம்ப ஒரு மகிமை. கொத்தேடியில் உண்மைக்கு ஷீரடிநாதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அந்த மலையும் அவரும் நினைக்க முடியாத ஒரு அற்புதமான கோவில் இது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலுப்பா. எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும்.
சரி சரி. சென்னையிலேருந்து இவரை பார்க்கறதுக்கு தான் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா ஆமாம், நீங்கள்? ஓ ஆமாம். சரி 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 சரி. ஈஸ்வரா ஓம் சாய் அவருடைய மகிமே நிறைய இருக்குது, சரி. ஆனால் சொல்ல முடியல. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டீங்க? நாங்கள் இப்போ ஒரு 5 வருஷமாக 5 வந்துட்டு வருஷமாக வந்துட்டீங்க. என்னை வந்ததில் நல்ல பலன் இருக்குது. பலன் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டில் ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம் ஓ இருந்துச்சு. சரி சரி. அப்போது நான் பாபாட்ட ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி பாபாட்ட ரொம்ப மனசார நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். சரி. சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலை. சரி. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதுபோல் என் ஹஸ்பண்டுக்கு தொழிலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓ சரி சரி. அப்போது அந்த சமயம் நான் நல்லா ப்ரேயர் பண்ணோம். சரி. அவருக்கு இப்போ சொந்தமாகவே எடுத்து செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு கிடைச்சிது. பலன் கிடைச்சது. அதனால் எங்களுக்கு கிடைச்ச பலன் போல் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். சரி. எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் நாகர்கோயிலேருந்து வரோம். நாகர்கோயிலேருந்து வரீங்க. ஆமாம். உங்கள் ஹஸ்பண்டு? இவங்க தான். சொல்லுங்கள். சாய்ராம். வேலை பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒர்க் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ ஒரு வேலை நம்ம வந்து பாபாட்ட லேசாக அப்படி மனசுக்கு கஷ்டப்பட்டு நம்ம 2 நாள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப ரிலீஃபாக வருவோம். இந்த வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருப்போம். பாபா இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டேன் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மனசு உருகி அடுத்த வாரத்துக்கு ஒரு வரலாம் அது பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் தெரியாது. நல்ல பயங்கரமாக பால் வேலை ஒர்க் நிறைய தந்து நல்ல மனசு வேலைக்கிழமை தோறும் நீங்கள் வந்துடுவீங்க? வேலை தோறும் கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக வந்து வேலையெல்லாம் இல்லை நீ லீவ் போட்டு வேலை மாதிரி இப்போ லீவ் போட்டு ஆமாம் லீவ் போட்டு வந்துடும். அதே போல் தான் இவங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கை விழுந்துட்டாங்க. ஓ சரி. அப்போ இதே போல் ரொம்ப பயந்தாங்க. ரொம்ப அவங்க மென்டலியாக ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. அவங்களுக்கு மைண்டு கொஞ்சம் இதாகி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க. அப்போவும் நாங்கள் இதே போல் பாபாட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணோம். அவர் இப்போ நல்ல நார்மல் ஆகிட்டாரு. அவருக்கு அது பெருசாக தெரியலை. அதுபோல் அவருக்கு நல்ல ஒரு இப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணது நல்ல ஒரு பொண்ணு அவருக்கு வரணும்னு நாங்கள் பாபா ப்ரேயர் பண்ணோம். கண்டிப்பாக நடக்கணும் நம்பி. நான் இங்கே தற்செயலாக தான் இந்த மலைக்கு வருவேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அடிக்கடி வருவேன். மனசு நிம்மதி இல்லாமல் அங்கே மலையில் போய் தவம் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ ஒரு நாளுங்க வரும்போது இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன். வந்த உடனே என்னை ஒரு ஈர்க்கிறது போல் ஒரு சக்தி. அப்போ நான் இங்கே வந்து சேவை செய்யலாமா, பாபாவுக்கு ஏதாவது பணிவிட செய்யலாமான்னு கட்டி தாராளம் வாங்க அப்படின்னு கதவில் என்ன சொன்னார். அன்னைக்கு நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தேன். இன்றைக்கி வர பாபாவுக்கு தட்சணை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அடியவனாக சேவை செய்துகிட்டே இருக்கேன். பாபா அன்னைக்கு சீரடியில் தட்சணை வாங்கினார். இன்றைக்கி என் மூலமாட்டு பக்தர்கிட்ட தட்சணை வாங்கி பாபாவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 2000 பக்தர்கள் வருவாங்க, மத்தியானம் ஒரு 2000 பக்தர்கள் வருவாங்க, சாயங்காலம் ஒரு 2000 பக்தர்கிட்ட வருவாங்க. அவங்க தரக்கூடிய தட்சணையெல்லாம் வாங்கி கோயிலுக்கு கொடுத்து என்னுடைய மன நிம்மதியை பாபா மூலமாக நான் இன்னைக்கு வர சந்தோஷமாக அனுபவிச்சுட்ருக்கேன். நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் பாபா உடனே தந்துகிட்டே இருக்கார். அது என்னதுன்னு என்னால் சொல்லக்கூடியனா ரொம்ப இருக்குது. வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு மன நிம்மதி இல்லாமல் கிடைக்க முடியாத ஒரு ஆனந்த பெருநிலை இந்த கோயிலுக்கு வந்தப்பறம் நான் அடைஞ்சிருக்கேன். அது சொல்லும்போதே எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் வெப்பராளமாக அந்த சந்தோஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லணும்னா என்னால் முடியல. என் பணம் வேணும்ன்ட்டு இல்லாத சமயத்தில் பாவாட்ட வந்து கேட்பேன். அடுத்த நாளே யாரா ஒரு ஆள் வந்து உதவி செய்துட்டு இருப்பார். ரொம்ப சம்பாதிச்சேன், ரொம்ப செலவு பண்ணேன். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த பாவாட்டே நான் வந்தேன். இல்லை நீங்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வரீங்களா? இல்லை, நான் தான் முதல்ல என் குடும்பத்தில் நான் தான் முத வந்தேன். என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பாபா பற்றியே தெரியாது. அவங்களும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூப்பிட்டேன், அவங்க வராமல் இருந்தாங்க. இப்போ அவங்களாட்டி தன்னாலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய சக்தி. ஒரு சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி இழுப்பான்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் என்ன இழுத்தார், அப்புறம் என் மனைவி இழுத்தார், அப்புறம் என் பிள்ளைகளை இழுத்தார். இப்போ என் பையனுக்கு இப்போ தான் ஒரு 3 மாதம் தான் ஆச்சு. அவர் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாபா வந்து நிறைய பண்ணியிருக்காரு. நான் என்னென்ன பாபாட்ட கேட்குறேனோ அதையெல்லாம் எனக்கு தந்துகிட்டே இருக்காரு. அதே தான் நான் வரக்கூடிய பக்தர்கிட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு நன்கொடை பாபாவுக்கு நன்கொடை கொடுப்பாங்களா, அவங்ககிட்டையும் சொல்லுவேன், நீங்கள் கேளுங்க, மனசை உருகி கேளுங்க, பாபா உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பார். அதுக்காக அளவுக்கு அதிகமாக கேட்காங்க தரவே மாட்டார். உங்கள் தேவைக்கு நீங்கள் கேளுங்க, அவரும் உங்களுக்கு தேவையை அறிஞ்சு தருவார் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அதை அறிஞ்சு அவங்களுடைய பிரார்த்தனை சொல்லுவாங்க, பிரார்த்தனை எழுதி கொடுப்பாங்க. அது நிறைவேறணும்னா 9 வாரம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு செய்யக்கூடிய காணிக்கையை தருவாங்க. நான் பாபாக்கிட்ட கொண்டு கொடுப்பேன். இதுதான்
ஒரு 3.5 வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பாபாவுக்கு வேண்டி அர்ப்பணிச்சிட்டீங்க. ஆமாம், நான் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் என்னுடைய தொழிலை விட்டுட்டு இப்போ நான் மருங்கூரில் நான் கடை வச்சுருக்கேன். அந்த ஒரு நாள் லீவு போட்டுட்டு காலையில் 6:30 மணிக்கு கடையை இது பண்ணிட்டு. ஆமாம், கடையை மூடிட்டு அன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு பாபா கோயிலுக்கு வருவேன். ஃபுல்லாக இருந்து சர்வீஸ் பண்ணுவேன். நைட்டு 8:30 மணிக்கு பாபா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே இருப்பேன். காலையில் சாப்பாடு தருவார் பாபா, மத்தியானம் சாப்பாடு தருவார், சாயங்காலம் வீட்டில் போய் சாப்பிடுன்னு அப்படின்னு சாப்பாடு தந்து விடுவார். அந்த அளவுக்கு பாபா தந்துக்கிட்டு இருக்காரு. நான் எதுவுமே கேட்கல அவர்கிட்ட. என் மனசில் நினைப்பேன் எனக்கு பணம் வேணும், தருவார். கண்டிப்பாக என் நோயை குணமாக்கு, என் நோயை குணமாக்குன்னு எனக்கு வெட்டு வரும் முன்னாடி ஃபிக்ஸு. அதை இங்கே வந்து குணமாக்குன்ட்டு என் பாபாட்ட கேட்டேன். அதுக்கு மந்திரத்தை சொல்லி தந்தார். ஹாஸ்பிட்டல் எதுவும் நீங்கள் போகல? இல்லை, முன்னாடி போனேன், அதில் கேட்கல. ஒரு 18 வயசில் எனக்கு வெட்ட ஆரம்பிச்சது. கண்டினியூவாக இப்போ எனக்கு 59 வயசு ஆகுது. கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தது. இப்போ எந்த மருந்துமே நான் சாப்பிட்டதே இல்லை. ஒரு மந்திரத்தை மட்டும் பாபா சொல்லி தந்தார், அது நீ பண்ணு. என் கனவுலேயே சொன்ன போல எனக்கு தோணுச்சு. அதை நான் ஒவ்வொரு நாளும் விடிய காலம் எந்திரிச்சோடனே பண்ணுவேன். அது பண்ணுவா இப்போ மாத்திரை நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஃபிக்ஸ் எனக்கு வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு என் உடல்நல மாற்றத்தை பாபா கொடுத்துருக்காரு. என்னென்ன நினைக்கிறேனோ, என்னென்ன கேட்குறேனோ அதையெல்லாம் பாபா தந்துகிட்டே தான் இருக்கார்.